Hello, இது வந்து clickbait வீடியோ கிடையாது. I'm actually going to help you understand how you can make 1 crore rupees very easily. ராகுல், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், டெபாசிட்ஸ் இத பத்திலாம் ஒரு ஐடியாவுமே கிடையாது. 1% பர்சனல் ஃபைனான்ஸ் நாலேஜ் கூட கிடையாது. ஆனா எனக்கு 1 கோடி மட்டும் சீக்கிரமா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது நிஜமாவே பாசிபிள் தான். 100%. இந்த வீடியோல நான் ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம 1 crore எப்படி மேக் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வழி இருக்கு, அதுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும்னு நானே சொல்லி கொடுத்துறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ 1 crore கிரியேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அந்த 1 crore எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதுக்கு ரெண்டு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங். நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல மேத்ல படிச்சிருப்போம். ஓகே, நம்ம கையில 100 ரூபாய் இருக்கு, அதுக்கு ஒரு 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நம்ம கையில 110 ரூபாய் வரும். அதே மாதிரி அந்த 100 ரூபாய்க்கு எவ்ரி மந்த் 10% வந்துட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மந்த்தும் அந்த 100 ரூபாய் 110 ரூபாயா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த 10 ரூபாயை நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. பட் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, அதே மாதிரி 100 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு 10% ரூபாய் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சு அந்த 10 ரூபாயும் திரும்ப அந்த 100 ரூபாய் கூட ஆட் பண்ணி இப்போ 110 ரூபாயில 10% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளவு வரும்? இப்போ அந்த 11 ரூபாய் அந்த 110 ரூபாய் கூட சேர்த்துட்டோம்னா 121 ரூபாய் இருக்கும். ஓகே, இதை நான் சார்ட்டாவே காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம வந்து 100 rupees வச்சிருக்கோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10 ரூபாய் வருதுன்னா 110 ரூபாய் வருமா? அதே மாதிரி இந்த வர்ற இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இனிஷியல் அமௌண்ட் கூட சேர்த்து அதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்காக சொல்லணும்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஒரு மெத்தட் மூலயமா தான் நம்மளோட மணியை மேசிவா க்ரோ பண்ண போறோம். ஓகே, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி 1 கோடி ஜென்ரேட் பண்ண போறோம். அதுக்கு இன்வெஸ்டிங்ல ஒரு பேசிக்கான ரூல் இருக்கு. தட்ஸ் கால் 15-15-15 ரூல்னு சொல்லுவாங்க. நம்மளால 15,000 எவ்ரி மந்த் ஃபார் த நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா ஈஸியா 1 கோடி ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகே, நான் அந்த கால்குலேட்டர்லேயே காமிச்சிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர். இதில் வந்து இனிஷியலாக நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 1000 rupees கூட வச்சுக்கலாம். 1000 rupeesல ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை. மந்த்லி நம்மளால் ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னு ஹைப்போதெட்டிக்கலாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 15 இயர்ஸ்க்கு நம்ம இது இன்வெஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ? 15 இயர்ஸ். அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு ஒரு 15% ரிட்டர்ன் வந்தால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 15 இயர்ஸ் your இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 27 lakhs மட்டும்தான் will grow to 1 crore at 15% annual interest. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மணி இந்த 15 இயர்ஸில் வெறும் 27 லட்சம் மட்டும்தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்த மணி மட்டும் 73 lakhs. ஸோ இந்த 1 crore க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம வெறும் 25% ஆஃப் த மணி தான் கொடுத்துருக்கோம். தட்ஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதுக்காக தான் அந்த கான்செப்ட்டை முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1000 rupeesல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயரில் நம்ம மந்த்லி 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 1,81,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். 15% ரிட்டர்னோட 1,96,000, அதாவது வெறும் 15,000 மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் நம்மளோட ஆக்சுவல் ரிட்டர்னுக்கும் 62,000 வந்து ரிட்டர்னாக கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்போ கிடைக்கிற 15% ரிட்டர்ன் நம்ம ஆல்ரெடி கிடைச்ச ரிட்டர்னையும் சேர்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எங்கே போயிடுச்சு பாருங்க. ஓகே ராகுல், 15-15-15 ரூல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் நான் மாதம் எப்படி 15,000 சம்பாதிக்கிறது? எப்படி 15% ரிட்டர்ன் எங்கே இருந்து கிடைக்கும்? நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ மீன் ஆப்வியஸாக நீங்கள் மந்த்லி 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் வேற ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ரீலெவல். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரேக் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கரியரில் வேற ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பரவாயில்ல, அது டெஃபினட்டாக பாசிபிள் தான். சுபம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அவரோட ஃப்ரீ டைமில் ப்ரோ ரெஸ்லிங்கான மேகசின் இவரே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஹாபியில் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, அவருக்கு பிளான் பண்ணுறது, ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு. இந்த டைமில் தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பட் he is far away from engineering because of his UPSC preparation. அப்பதான் ரீலெவல் டெஸ்ட் எழுதிருக்காரு. within 15 daysல லாஜிக் குவிஸ்ல ப்ராடக்ட் மேனேஜர் ஆயிட்டாரு. ரீலெவல்ல 18 டெஸ்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ப்ராடக்ட் அசோசியேட், எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், கிராஃபிக் டிசைனிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபைனான்ஸ், வெப் டெவலப்மெண்ட், பிசினஸ் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு அவ்வளோ கேட்டகரிஸில் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற கேட்டகரி சூஸ் பண்ணி ஒரே ஒரு டெஸ்ட் எழுதுனா போதும். இந்த டெஸ்ட் எழுதி நீங்கள் டாப் கேண்டிடேட்டாக வந்தீங்கன்னா ரீலெவல் வில் கிஃப்ட் யூ ஆப்பிள் வாட்ச், மேக்புக், ஐஃபோன், ஆப்வியஸ்லி ஜாப். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லிங்க், புக் அ டெஸ்ட் and it's time to change your life. ஓகே, இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி குவாலிஃபை ஸ்கோர் எடுத்து பயங்கரமான ஜாப்ல லேண்ட் ஆகிட்டீங்க.
40,000 50,000 per month வரப்போ 15,000 per month இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ நீங்க வந்து 15,000 per month இன்வெஸ்ட் பண்ண முடிகிற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மாத்திக்கணும். அதுக்கு அட்லீஸ்ட் 30,000 ஆச்சும் நீங்க earn பண்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ தட் 15,000க்குள்ள உங்களோட எக்ஸ்பென்ஸ்லாம் முடிஞ்சிடும். அடுத்த 15,000 நீ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது நீ எப்பயுமே 30,000ல இருக்க போறதில்ல, அதை விட நீங்க அதிகமாக சம்பாதிக்க போறீங்க. பட் ஸ்டில் 15,000 இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலாம் நம்ம ஏர்லி 20ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அப்போ நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. அதுக்காக நம்ம 30ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல, இந்த 1 crore மேக் பண்ணுறதுக்கு 20ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்படிலாம் கிடையாது. நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கான ரிட்டர்ன் ரொம்ப லேட்டாக வரும். ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கம்மியான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இந்த எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு கொஞ்சம் படத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பெருசாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா நம்ம தனியாக தானே இருப்போம் நம்மள ஏர்லி 20ஸ்ல. அன்லெஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணாமல் இருந்தா ஓகே, பேட் ஜோக். ஓகே, ஏர்லி 20ஸ்ல மோஸ்ட்லி சிங்கிளாக தான் இருப்போம் அப்படி சொல்கிறேன். பட் இப்போ கஷ்டமான விஷயமே என்னன்னா 15% ரிட்டர்ன் எவ்ரி இயர் வர வைக்கிறது தான். ஓகே, சேவிங் அக்கௌண்ட்டில் நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா இயர்லி 3% மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் வரும். இந்தியாவோட இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டு 8%. நம்ம சேர்த்து வச்சாலுமே 5% நம்மளோட மணி லூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேவிங் இட் டசன்ட் ஒர்க். வேற என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்மளால மந்த்லி 15,000 பே பண்ண முடியும் பார்த்தா அது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு மாதம் ரிட்டர்ன் வர்ற மாதிரினா கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர வைக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு பெஸ்ட் வேணா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். அட்லீஸ்ட் எனக்கு அது பெஸ்ட் வே, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, கூல். ஸ்டாக் மார்க்கெட்னா பயந்துடக்கூடாது. எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இந்த 15% ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் இருந்தால் போதும். அதை நானே சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக 15% ரிட்டர்ன் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லே, ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அங்கெல்லாம் ரிஸ்க்குமே ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் அதுலலாம் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் நம்ம ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா என்ன வேணாலும் ஆகலாம் இல்லையா? ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம் அதில். ஸோ அதை அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மின்னு பார்த்தா அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நான் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டாக்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டாக்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரே ஃபண்டாக மேனேஜ் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா தட்ஸ் கால் மியூச்சுவல் ஃபண்ட். இந்தியாவில் எக்கச்சக்கமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஹவு மெனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா? ஓகே, மோர் தென் 2,500 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் நான் எந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி 15% ரிட்டர்ன் வர வைக்கிறதுன்னு கேட்குறதுன்னு தெரியுது. அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம எதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், இருக்கிறதுல ஈஸி அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு தான். இண்டெக்ஸ் ஃபண்டும் ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் இப்போதைக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு சேஃபான மியூச்சுவல் ஃபண்டுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்தியாவில் எந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது 15% ரிட்டர்ன் வர்றதுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் ஏன் 2,500+ இருக்க மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட் டேட்டா பார்ப்போம். ஹவு மெனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பீட் த இண்டெக்ஸ் இந்தியா 2021 அப்படின்னு சர்ச் பண்ணால் just 26% ஆஃப் actively managed funds beat the returns of index fund rivals over the decade. Last 1 decade அந்த 2,500 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இண்டெக்ஸை பீட் பண்ண மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தா அது வெறும் 26% தான். மிச்சம் 75% ஆஃப் த கிட்டத்தட்ட 2,000 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸால முடியலை பீட் பண்ண இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ்லாம் என்னன்னு ஒரு டவுட் வரும். இண்டெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்தியாவில் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து லிஸ்டாக இருக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். அதில் டாப் 50 கம்பெனிஸ், இண்டெக்ஸ்னா 1 2 3 நம்ம என்றோலே அதான் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டாப் 50 கம்பெனிஸ் இருக்கிறதுலே நல்ல பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் தான் நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிஃப்டி 50, சென்செக்ஸ் 2 டைப்ல இருக்கு. நம்ம இப்போ நிஃப்டி 50 கன்சிடர் பண்ணிக்கலாம், which basically means ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப்பா இருக்க 50 கம்பெனிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். நம்ம ஏன் ஸ்ட்ராங்கா அதில் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா, தேர் இன் த டாப். இந்தியாவில் எவ்வளோ கம்பெனி இருக்கு, அதில் நம்ம டாப் 50 கம்பெனி இன்வெஸ்ட் பண்றோம்னா
அது ஈஸியாக வந்துட்டு அவங்களோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக போகிறதுக்கோ இல்லை அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. 15% அட்டென்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் 6%, 7% ஆச்சும் கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதனால தான் அவங்க டாப் 50ல் இருக்காங்க. இதை பற்றி கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு சேஃபஸ்ட் அண்ட் ரிஸ்க் அதிகமாக இல்லாத ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா அது இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். நிஃப்டி 50ல் இண்டெக்ஸ் பண்ண போகிறோம் டிசைட் நேச்சு. இப்போ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டே வந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம எதை சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது என்ன? இயர்லி 15% ரிட்டர்ன் கொடுக்கணும். நிஃப்டி 50யோட லாஸ்ட் 10 இயரோட ரிட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2010ல் பார்த்தீங்கன்னா 73%, 2011ல் 10%, -9, 7, 18, 27, -9, 19, 10, 15. ஆவரேஜாக பண்ணி பார்த்தோன்னா ஒரு 12 to 15 வந்துட்டு அட்டைனபிள் தான். எக்ஸாக்டாக 15 நம்மளை வருமா வராதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் 15 அட்டைனபிள். நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. 20% வந்தாலும் வந்தது தான். மொத்த 10 இயர்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் 15 இயர்ஸை சேர்த்து வச்சா. ஸோ ஈஸியாக 12 to 15% இன்ட்ரெஸ்ட் வரது பாசிபிள் தான். இப்போ நான் கூகுளில் சிம்பிளாக டாப் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஐஎன்டி மணிக்குள்ளே ஏதோ கொஞ்சம் டேட்டா எல்லாம் காட்டுது. இல்லை நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் இருக்குது. இது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துங்க, மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத், யூடிஐ நிஃப்டி 50, யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் க்ரோத் ஆப்ஷன் டைரக்ட், ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் நிஃப்டி இண்டெக்ஸ் பிளான் டைரக்ட் க்ரோத். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2500 இருக்குது. நம்ம அதில் இண்டெக்ஸ் ஃபண்டுனாலே நிறைய ஃபில்டர் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 அதுலேயே இருக்கும், இல்லை நிஃப்டினாச்சும் இருக்கும். அதுதான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து காயின் ஆப் சூஸ் பண்ணுறேன். அதில் நான் போயிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சர்ச் பண்ணாலே நிறைய வரும். இந்த மாதிரி அதுலேயும் லிஸ்ட் ஆகும். இப்போ நான் பர்சனலாக எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த யூடிஐ நிஃப்டி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் நாவின்னு ஒன்று இருக்கும், இங்கே இருக்கு பாருங்க, நாவி நிஃப்டி 50 அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணிருக்கேன்னா அதோடது 0.18 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்றது நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இப்போ சொன்ன ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. இருக்கிறதுலே கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஓவராலாக நீங்கள் வந்து 1 crore எடுக்கிறப்ப நிறைய கமிஷன்லேயே போயிடுச்சுன்னா அப்படி போகக்கூடாது இல்லையா. மேக்ஸிமம் அமௌண்ட் நம்மக்கிட்ட வரணும்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நான் யூடிஐன்னு சொன்னப்போ 0.18%, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலில் 0.18%, இந்த நாவியில் பார்த்தீங்கன்னா 0.06% தான். ஸோ அதனால் இதெல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அப் டு யூ. 0.2க்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அக்கௌண்ட்லாம் செட் பண்ணுறது, டிமேட், இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணல. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி ப்ராக்டிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எஸ்ஐபியா லம்சம் அது எல்லாத்தையும் நான் வேறு ஒரு வீடியோவில் கவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டெஃபினட்டாக கவர் பண்ணுறேன். பட் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறப்போ டைரக்ட் க்ரோத் இது ரெண்டுமே இருக்க மாதிரி அந்த பிளானில் பார்த்துக்கோங்க. டைரக்ட்னு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, என்னோட மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆள் தேவையில்லை, அவங்களுக்கு நான் ஃபீஸ் கொடுக்கல அப்படின்றத அந்த டைரக்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்படி நான் ஃபீஸ் கொடுக்குறேன், இன்னொரு ஆள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் அப்படின்ற பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை, டைரக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தால் மட்டும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த க்ரோத் அப்படின்ற கீவேர்டு இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ரோத் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒவ்வொரு டைம் இன்ட்ரெஸ்ட் வர்றப்போ அது திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ ஒரு காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். இப்போ திரும்ப ரீஇன்வெஸ்ட் நான் பண்ணணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த க்ரோத் அப்படின்ற டேர்ம், விச் பேசிக்கலி மீன்ஸ் நம்ம வந்து 15,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதுலேருந்து வர ரிட்டர்ன்லாம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப 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 சிம்பிள். 15,000 15 இயர்ஸ்க்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 crore மேக் பண்ணுறது வெரி ஈஸி. ராகுல் இவ்வளோ சொல்கிறேன், நீ பண்ணுறேன்னு கேட்டால் ஐ எம் டூயிங் ஆக்சுவலி. நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக என்னோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ கூட நான் ரிவீல் பண்ணுறேன், ப்ரொவைடட் இந்த வீடியோவுக்கு அதிக சப்போர்ட் இருந்தால் மட்டும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சொல்லுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எப்படி சூஸ் பண்ணி எப்படி ஒரு எவ்ரி மந்த் பே பண்ணுறதுக்கு அளவுக்கு ஃபுல் ப்ராசஸ்மே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நான் பண்ணுறதுக்கு ரெடி தான். பட் இப்போதைக்கு நான் க்ளீனாக வந்து எப்படி 1 crore மேக் பண்ணுறது 15 இயர்ஸில் பெர் மந்த் 15,000 ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு.
எனக்கு தெரியும் இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணுறப்போ ஐயோ நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணும். டெஃபினட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். பட் உங்களுக்கு எது புரியலை, இல்லை உங்களுக்கு என்ன வேணும், இல்லை இந்த கம்ப்ளீட் ப்ராசஸுமே நான் மொபைல்லே உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு பண்ணி காட்டணுமான்னா கூட சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஒரு கம்ப்ளீட் பிளான் டு மேக் 1 crore is done. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது தான். ராகுல் இப்போ இருந்தே என்னால் 15,000லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா தட்ஸ் ஓகே. 1 crore மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு அடிஷ்னல் ஒரு 5 years ஆகுது. நம்ம கால்குலேட்டர்லேயே பார்த்துடலாம். ஓகே, உங்களால் மந்த்லி 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 18 இயர்ஸில் தான் உங்களால் 1 crore ரீச் பண்ண முடியும். ஸோ 1 crore ரீச் பண்ணுறது ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். என்ன நம்ம எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ நாள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட பேராமீட்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் நம்மளோட கோல் வந்து 1 crore ரீச் பண்ணுறது கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். நான் எவ்ரி மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நானும் உங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளஸ் நான் என்னோட 24 இயர்ஸில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2 years ஆச்சு. 500 200லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நவ் ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் ஸோ மச் அண்ட் ஐம் ரியலி லைக்கிங் investing a lot of money into stock market and everything. And இதில் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் வீடியோவை மேக் பண்ணணும். அதனால தான் நான் அவ்வளோவா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் 2 years இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே நான் வீடியோ க்ரியேட் பண்ணவே இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டாக நான் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், நான் ஃபாலோ பண்ணணும், அண்ட் தென் ஐ ஹாவ் டு டெல் அதர்ஸ் அப்படின்றது தான் என்னோடய பர்சனல் பாலிசி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நான் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடி, ப்ரொவைடட் நீங்கள் ஈக்குவலாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். காம்பவுண்டிங் மறந்துடாதீங்க. அது வந்து மணியில் மட்டும் கிடையாது, எல்லா பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்லையும். ஈவன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணுறோமோ அங்கே தான் ரியல் மேஜிக்கே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். I am ready to help you. Next video paakalam. See you. Do what you love. We have very limited time. Start investing, make use of the compound interest, and make 1 fucking crore. Bye bye. Rahul.